கேமரூன் நாட்டின் போலி கொடியுடன் ரஷ்யாவின் லோகா துறைமுகத்திலிருந்து கச்சா எண்ணெயை கடத்தி வந்த ஸ்மிரிட்டோஸ் கப்பல் பிரிட்டனின் கடல் எல்லைக்குள் நுழைந்தபோது வளைத்து பிடிக்கப்பட்டது. ரஷ்யா இயக்கி வரும் கச்சா எண்ணெய் கடத்தல் கப்பல்களை பிடிக்கும் நோக்கில் பிரிட்டிஷ் ஆயுதப்படைகள் ஆங்கில கால்வாயில் நள்ளிரவில் இந்த அதிரடி சோதனையை நடத்தின. சுமார் 6 மணி நேரம் நீடித்த இந்த ராணுவ நடவடிக்கையில் பிரிட்டிஷ் கடற்படையின் HMS சதர்லாண்ட் போர்க்கப்பல், அதிநவீன ஹெலிகாப்டர்கள் மற்றும் ராயல் ஏர்போர்ஸின் P-8 உளவு விமானங்கள் என ஒட்டுமொத்த பாதுகாப்பு படைகளும் ஈடுபடுத்தப்பட்டன. பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டீமரின் நேரடி உத்தரவின் பேரில் பிரிட்டனின் ராயல் மரைன் கமாண்டோக்கள் மற்றும் தேசிய குற்றவியல் முகமை அதிகாரிகள் இணைந்து ஸ்மிரிட்டோஸ் என்ற ரஷ்ய கச்சா எண்ணெய் கடத்தும் டேங்கர் கப்பலை நடுக்கடலில் அதிரடியாக முற்றுகையிட்டு அதிலிருந்த ஒரு இந்திய மாலுமி உட்பட 25 மாலுமிகளையும் கைது செய்து தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த அதிரடி நடவடிக்கை குறித்து பிரதமர் கீர் ஸ்டாமர் தனது எக்ஸ் பக்கத்தில், ரஷ்ய அதிபர் புதினின் சட்டவிரோத போருக்கு நிதி திரட்டும் இந்த நிழல் உலக கப்பல் போக்குவரத்து மீது நாங்கள் நடத்தியுள்ள இந்த தாக்குதல் ரஷ்யாவுக்கு விழுந்த மிகப்பெரிய பலத்த அடியாகும். உக்ரைன் போருக்கு உதவுபவர்கள் எங்குமே மறைந்து வாழ முடியாது என்பதை இந்த ஆபரேஷன் நினைவூட்டுகிறது என்று பதிவிட்டிருக்கிறார். உக்ரைன் போரின் நிதி ஆதாரமாக விளங்கும் இத்தகைய நிழல் கப்பல்களை முடக்குவதில் பிரிட்டன் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த கப்பலில் தனது எண்ணெய் ஏற்றுமதி மீது விதிக்கப்பட்டுள்ள சர்வதேச தடைகள் இருப்பதால் ரகசியமாக ரஷ்யா ஒரு நிழல் கப்பல் படையை கடலிலேயே இயக்கி வருகிறது. இந்த நிழல் கப்பல் படையில் 700க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இருக்கின்றன என்றும் இவை தடைக்குள்ளான ரஷ்ய எண்ணெயில் 75% கொண்டு செல்வதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ரஷ்யாவின் மிக முக்கியமான வாழ்வாதாரமாகவும் விளங்குகிறது.